கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி, கடகராசி 1/5/2024 இப்போது நாம் கடகராசி முடிந்து போனதை புதைத்து விட்டு, முடியும் என்ற எண்ணத்தை விதைத்து விட்டு, பழையதை அனுபவமாக்கி புதியதை அனுகூலமாக்கி கொள்ளும், பாசத்தையும் நேசத்தையும் பகிர்ந்து கொள்ளும், தன் உயிராக்கி தன் உயிர் மூச்சாக்கி, உற்ற நண்பர்களையும் உற்ற தேகத்தை உயிராக்கி, பந்த பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய மனோகரனாக இருக்கக்கூடிய, மனோகரன் என்ற மதியை ஆளக்கூடிய கடகராசி நேயர்கள். ஆராய்ச்சி எல்லா ஆராய்ச்சியும் கடகராசிக்கு தாங்க. எல்லா கற்பனை வளமும் கடகராசி தான். அப்ப கடகராசி நேயர்களுக்கு 1/5/2024 எப்படி இருக்கும்? தங்கள் ராசிக்கு தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு. பார்வை எப்படி இருக்காரு உங்களுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பார்வை பலன் பாருங்க. கடகராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3 முயற்சி, 3 வெற்றி, 3 சகோதரஸ்தானம். அப்ப கடகராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம், அறிவு, ஞானம், குலதெய்வ வழிபாடு எல்லாமே ஜெயமாகும். 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியத்தை ஆய கலைகளுக்குரிய இடத்தை, காதலுக்குரிய இடத்தை, கலைகளுக்குரிய இடத்தை, வாலிப பருவத்திற்குரிய இடத்தை, 5ஆம் இடம் சாதாரண அறிவுக்குரிய இடத்தை, ஞானத்துக்குரிய இடத்தை, சுகத்துக்குரிய இடத்தை, சொத்துக்கு பூர்வீக சொத்துக்கு உள்ள இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப 7ஆம் பார்வை 7 பார்ட்னர்ஷிப், 7 துணைவியார், 7 மனைவி, 7 சொத்து சுகம் எல்லாமே வந்து சேரும். எல்லாம் வந்து சேரும். ஏன்னா பார்வை குரு பார்த்தால் கோடி பாவங்கள் நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி புண்ணியம், கோடி லாபம் நிவர்த்தி. என்ன? நம்ம கஷ்ட நிவர்த்தி, நம்மளோட தடை நிவர்த்தி, நம்முடைய தொழில் நிவர்த்தி, குடும்பத்தில் நிவர்த்தி, இதில் நிவர்த்தி பண்ணாலே போதும் இல்லைங்களா? ஆக 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அடுத்து பாருங்க, 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9. இது ரொம்ப முக்கியம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக ராசியும் மகர ராசியும் மேக்சிமம் தயவு செய்து கொஞ்சம் கவனித்து பொருத்தம் பார்க்கணும். இதை நான் நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். கடகராசியும் மகர ராசியும், அதில் கடகராசியில் பூச நட்சத்திரமும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரமும் சேர்த்திங்கன்னு வைங்க, அப்புறம் நமச்சிவாயமும் காப்பாற்ற முடியாது, நாராயணனும் காப்பாற்ற முடியாது. 2 குழந்தைகள் இருந்தாலும் டைவர்ஸித்து போய் நிற்கும். அப்படிப்பட்ட பகைக்கு உள்ள நட்சத்திர அதிபதிகள், அதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். நட்சத்திர அதிபதி ரொம்ப முக்கியம். பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர அதிபதி முக்கியம். அதே மாதிரி கடகத்தில் ஆயில்யம், மகரத்தில் அவிட்டம். மூச்சே விடக்கூடாது. ஒரு ஏனாதானத்தை கூட சேர்த்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிளவுகள், வாழ்க்கையில் சிரமங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்களை கொடுக்க. அதாவது இது வந்து நம்மளை தேடிக்கிறது, நம்மளை தேடிக்கிறது. ஆக கடகராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடியது, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, வரவை கொடுக்கக்கூடியது, வீண் செலவை குறைக்கக்கூடியது. அஷ்டமத்து சனி தங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, உறவுகள். இன்னொன்று தெரியுங்களா? ஏகதசம் தனில் எக்கோலும் நன்றோ. ஏகாதசம், ஏகம்னா 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஏகாதசம் தன்னில் எக்கோலும் நன்றோ என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. ஸோ குரு
ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். நேயர்களுக்கு சார பலன் நிச்சயமாக 12 ராசிக்குமே பகை சாரம் அல்ல. என்ன கார்த்திகை சாரம்? சூரியன் உச்சத்தில் இருக்காரு, சந்திரன் ரோகிணி சாரம் மகரத்தில் இருக்காரு, அடுத்து மிருகசீரிஷம் செவ்வாய் மாதாந்திர கோள். அப்போ 3 கிரகமே நட்பு பெற்ற கோள்களாக இருப்பதனால் 3 நட்சத்திர அதிபதிகளும் கடகத்திற்கு அருமருந்து, அஷ்டமத்து சனி நீக்க வல்ல தனிமருந்து. கடந்த கால வாழ்க்கை அல்ல, எல்லாவற்றையும் இழந்து முடிவின் எல்லைக்கே வந்த தங்களுக்கு இந்த 2024 குருப்பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிகையாகாது. வரப்பிரசாதம் என்றால் மிகையாகாது என அவ்வளவு சொல்ல வேண்டியதில்லை. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திர அதிபதிகளுக்கும் இந்த குரு பயிற்சியில் இதுவரையும் பட்ட கஷ்டங்கள், இது பற்றி இதை அதாவது சொல்லிக்கிட்டே அதையே திருப்பி சொன்னோம்னா அதையே நெகட்டிவாக வந்துடும், அதுவே பதிவாயிரும். அதனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நெருங்கி வந்துட்டீங்க. 2.5 வருஷத்தில் 1.5 வருஷத்தை முடிச்சிட்டிங்க. கொஞ்ச காலம்தான் இருக்குது, கவலையே படாதீங்க. கடகராசி நேயர்களுக்கு நண்பர்கள் நம்பாதீங்க, குறிப்பாக வயதை பார்த்துக்கங்க. ஆனால் நேத்திக்கு கூட எனக்கு கால் வந்தது. எல்லா ஜோதிடத்துறையிலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், வயதை பார்த்துக்கங்க. 25 வயசில் திருமணத்தை பாருங்கள், 30 வயசில் நண்பர்களை பாருங்கள், 45 55 வயசில் தொழிலில் கவனம் பாருங்க. ஆனால் 55 வயசுலேயும் நண்பர்கள்னால தான் பிரச்சனை வருதுங்கிறாங்க. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க புதுக்கோட்டையிலேருந்து. 55 வயசில் நண்பர்கள்னால தான் சுவாமிஜி எனக்கு பிரச்சனை. ஆக கடகராசி நேயர்களுக்கு 90% குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, படிப்பில் பிரச்சனை இல்லை, தொழிலில் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டு கூட பிரச்சனை இல்லை, நண்பர்கள் பிரச்சனை தான் மிக மிக அதிகம். இதை நீங்கள் அனுபவிச்சவங்க கீழ்கண்ட நண்பருக்கு எனக்கு வாங்க. ஜலராசி இல்லையா, மனராசி இல்லையா, மதிராசி இல்லையா, நிம்மதி இல்லாத ராசி இல்லையா, மனோரஞ்சித ராசி இல்லையா, தாயை பெற்றது இல்லையா, சஞ்சலத்துக்குரியது இல்லையா, சொல்லிக்கிட்டே போகலாம். கற்பனைக்கு எட்டாத ராசி தான் கடகராசி. ஆக கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சியில் துளிர் விட்டுருவீங்க. இந்த குருப்பெயர்ச்சியில் மழை துளி பெய்ந்து உங்களுக்கு கருணையை கொடுத்து கண்டிப்பாக துளிர் விட்டு ஆரம்பித்து போட்ட விதையெல்லாம் முளைக்காது. விதைச்சு வரக்கூடிய முளையெல்லாம் முளைய விட்டு கிளையா போகாது, கிளையா போனதெல்லாம் பூக்காது, பூத்ததெல்லாம் காய்க்காது, காய்ச்சதெல்லாம் பழுக்காது, கனியாகாது. இது இயற்கை விதி. அதை மனதில் வைத்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலத்தை விரயமாக்காமல், ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு, கடக ராசிக்கு குரு வக்கரத்தில் இருக்கிறாரு. வக்கரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 15/10 பிப்ரவரி 12 வரைக்கும் வக்கர காலத்தில் உங்கள் ராசி எப்படிப்பட்ட ராசி, யார் வக்கரம் ஆகிறாருங்கிறத நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொண்டு ஜனஜாதத்தை எடுத்துக்கொண்டு கணித்து கொண்டான். கடகராசி தயவு செய்து ராகு திசையில் சந்திர புத்தி, ராகு திசையில் கேது புத்தி, கேது திசையில் சந்திர புத்தி, சனி திசையில் சந்திர புத்தி, மிக மிக கவனம். ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா நீங்கள் எடுத்து வைக்கணும். சொல்லலைன்னு சொல்லாதீங்க, அனுபவம். கடகராசி நேயர்களுக்கு சனி சிம்ம ராசிக்கு கூட சனி பகை இல்லை, ஆனால் கடகராசிக்கு கண்டம்ங்கிறது யாரை சொல்கிறோம், அவங்க தான். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நல்ல தெம்பை கொடுத்துருது, கவலையே விடுது. ஆக கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஜூன் மாதம் வெளிநாடு, உத்தியோக மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், ஜூலை ஜீவனமும் தனமும் தானியமும் மிக அதிகம் கைகூடி வரும். அடுத்த ஆகஸ்ட் கேலி கிண்டல் அவமானம் எல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. நீங்கள் மாதிரி உண்டா, ராமநாதன் மாதிரி சிறப்பாக உண்டா, சக்கரவர்த்தியாக இருக்கார். இப்போ செப்டம்பர் அதை விட மங்கள காரியங்கள், ஆபரணங்கள், புடம்போட்ட தங்கங்கள், வைரங்கள், வெளிநாடு வெளிவாசம் எல்லாமே உண்டு.
அக்டோபர் நெடுந்தூர பயணம், அயல்நாடு பயணம். நவம்பர் அநேக சோதனைகளை கடந்து சாதனை படைக்க இருக்கிறீர்கள். டிசம்பர் 6க்கு 6 கடன்கள் வருவதும் போன்று விரைவில் விலகும். 6க்கு 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு போயிடும். ஜனவரி கொஞ்சம் மருத்துவ செலவு, கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள், கொஞ்சம் பார்த்துக்கங்க. பிப்ரவரி சனி சந்திரன், இப்போ சொன்ன பார்த்தீங்களா, சனி சந்திரன் காலங்கள், ராகு சந்திரன் காலங்கள், கேது சந்திரன் காலங்கள். அது திசையாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, அந்தரமாக இருந்தாலும் சரி, சூட்சம அந்தரமாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மார்ச் குரு திசையில் அடுத்து புத்தி, குழந்தைகள் எல்லாமே சூப்பராக வந்துடும். உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம். மார்ச் எல்லா புண்ணிய வாசம் எல்லா காலமும் வந்துடுது, எல்லா பிரம்மோற்சவமும் வந்துடுது. அடுத்து தமிழ் புத்தாண்டு, ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு வக்கரம் குறைஞ்சிருது, பிப்ரவரியில் வக்கரம் போயிருது. அப்போ ஒரு நிம்மதியான நித்திரை. ஏன் சித்திரை, பொழுது விடிந்தால் சித்திரை, அதனால நிம்மதியான நித்திரை. ஆக அஷ்டமத்து சனி குறையக்கூடிய காலம் மிக வேகமாக, ஆமையில் முயலை போன்று வேகமாக கரையக்கூடியது. காற்று மாவு போல பறந்து ஓடிடும். கட்டியாக இருக்கிறத கரைச்சி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இனி அதை பற்றி நினைக்காதீங்க. அடுத்து யார் நினைக்கணும்? சிம்ம ராசிக்காரங்க நினைக்க. அடுத்து வர்றேன். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க ஸ்டடியாக இருந்துக்கணும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆக இனி வரும் காலம் உங்களுக்கு புத்துயிர் பெறும் காலம், இனி வரும் காலம் துளிர் விடும் காலம், இனி வரும் காலம் மிகப்பெரிய ஒளிமயமான காலம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சுபத்தை பற்றியது, நலத்தை பற்றியது, மங்களத்தை பற்றியது. வாராகி அம்மன் வழிபாடு சிறப்பாக அமைச்சுக்கங்க. பூவராகவ சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று ஒரு முறை வாங்க. அரியலூர் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பூவராகவ சாமி ஒரு முறை சென்று பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. வாராகம்னா கடக ராசியில் இருக்கவங்க கூட, ஆகில நட்சத்திரத்தில் இருக்கவங்க மறக்காதீங்க. புனர்பூச நட்சத்திரம் திரு நெல்லையப்பனை வணங்குங்க. பூச நட்சத்திரம் பழனியம்பதியை வணங்குங்க. மயிலை கபாலீஸ்வரம் மறந்துடாதீங்க. புதனுக்குரிய ஸ்தலம் திருவெண்காடு. நவகிரகங்களுக்குரிய ஸ்தலத்துக்கு முதன்மையை கொடுத்தாலும் கடகராசி நேயர்களுக்கு வாராகி இப்போ டென்ட் நல்லா கும்பிடுங்க. கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனி குறைந்து மிகப்பெரிய ஒரு சுபட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. 40% உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு 40%. கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். அன்பிற்கினிய கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அஷ்டமத்து சனி கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். 7.5 சனி 7.5 வருஷம் போட்டு தாக்கிறத அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்துல இந்தா வாங்கிக்கன்னு வட்டி முதலமாக கொடுக்கும். ஏற்கனவே கண்டகச்சனியில் போய் உட்காந்து அடிபட்டு முதிப்பட்டு வந்திருப்பீங்க. இப்போ அஷ்டமத்து சனியில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல அப்படிங்கிற கதையில் இருக்க நீங்கள், குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. 10ல் இருக்கும் பொழுது உங்கள் கம்பெனியை விட்டு இடமாற்றம், அஷ்டமத்து சனி, ப்ரொமோஷன் குறைப்பு எல்லாம் போட்டு உங்களை ஒரு சுற்றிட்டு வச்சுருந்தது. எப்பா ஒரு வாய் தண்ணி கொடுங்கப்பா, மூச்சு விட முடியல அப்படிங்கிற நிலமையில் இருந்தவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுதுன்னா அதில் சந்தேகமே இல்லை. உங்கள் 9ஆம் அதிபதி பாக்யநாதன் லாபஸ்தானத்திற்கு ஏற்கிறார். ஆக நீங்கள் செய்த பாக்கியத்தின் காரணமாக சிக்கல்களிலிருந்து விடுபட போகிறீர்கள். இந்த குரு 11ல் உட்காந்துக்கிட்டு கடகத்துக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. கடகத்துக்கு 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. கடகத்துக்கு 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. ஆக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம், நட்பு ஸ்தானம், ஒரு கமிஷன் ஏஜென்சி இதே போல் இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்தானத்தை சொல்கிறது இதுதான்.
சகோதரத்துவத்தை சொல்கிற ஸ்தானம், இதிலெல்லாம் நீங்கள் ஒரு அனுகூலத்தை பெற போகிறீங்க. 5ஆம் இடம்ங்கிறது உங்கள் குழந்தைகள் ஸ்தானம். இது வரைக்கும் அஷ்டமத்து சனியில் உங்களை மதிக்காதவங்களாம் மதிக்க போகிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரப்போகுது. ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அஷ்டமத்து சனி காரணமாக எதிரிகள் சூழ்ச்சி, நண்பர்கள் பிரிவு இதெல்லாம் இருந்திருக்கும். வார்த்தையை சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தையை ஈய பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி பெருச்சாலியை வேறு எதோ ஆக்கிடுவாங்கங்கிற கதையாக பெருகிட்டே போயிருக்கும் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அதெல்லாம் இப்போ உங்கள் கட்டுக்குள்ளே வரப்போகுது. உங்களுக்கு மனபயம் நீங்கும். ஒருவித டென்ஷன்லேயே இருப்பீங்க. அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி ஒரு புது முயற்சி எடுக்க போகிறீங்க. வேற்றுமொழிக்காரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. செய்தொழிலில் ஒரு விருத்தி வரப்போகுது. ஒரு கூட்டாளிகள் இது வரைக்கும் எதிரியாக இருந்தவங்கலாம் மாற போகிறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுது. 9ஆம் இடத்துல இருந்து ராகு ஆனவர் திடீர் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க போகிறாரு. 10ஆம் இடம் தொழிலையும் இன்னும் சில கவனங்கள் தேவைப்படுது. இப்போ குரூப் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்க, டிஎன்பிசி எழுதியிருக்கீங்க, யூபிசி எழுதியிருக்கீங்க, அதே போல் மாணவ மாணவிகள் அதெல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்பை பார்க்க போகிறாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு முன்னாளைக்கு இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. முருகனும் தெய்வானையும் சேர்ந்துள்ள சன்னதியில் ஒரு மாலையை வாங்கி போடுங்க. பார்வையற்றோர், முதியவர்கள் இவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க. ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிற கேட்டுங்க. கோயில் குளத்தில் மீனுக்கு ஒரு 10 ரூபா பொரி வாங்கிட்டு போங்க. அந்த கோயில் குளத்தில் இருக்க மீனுக்கு அந்த பொரியை போடுங்க. உங்களுக்கு தொழிலில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும், வீட்டில் இருக்க பிரச்சனை தீர்ந்துடும், பணப்பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி தீர்வதற்குண்டான சூழ்நிலைகளை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். மற்ற கிரகங்கள் சரியாக இல்லை என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் தன்னம்பிக்கையிலும் தைரியத்திலும் முன்னேறி வரப்போகிறீர்கள். வெற்றி பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு கூட்டாளி, தொழிலாளி, மனைவி வழி அனுகூலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அதை வைத்து இருப்பதை வைத்து கரை சேர்க்கப் போகிறீர்கள். இந்த குரு பயிற்சி ஒரு ஆறுதலான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.